வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டே பெரிய கட்சிகள் தான் எல்லாம்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, இல்ல மூணாவதா ஒருத்தர் வர முடியும்னு நிரூபிச்சு காட்டின ஒருத்தரோட கதை தான் இது. அந்த மனிதர் கேப்டன் விஜயகாந்த். வாங்க, அதிகாரத்தோட உச்சத்தையே ஒரு கட்டத்துல அசைச்சு பார்த்த அவருடைய அரசியல் பயணத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க, நாம கதையோட ஒரு முக்கியமான உச்சக்கட்ட தருணத்துக்கே நேரா போயிடலாம். இடம் தமிழ்நாடு சட்டமன்றம். வருஷம் 2012. முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் கோவமா எந்திரிச்சு நின்னு நேரா முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து நாக்க துருத்தி கையை நீட்டி பயங்கரமா வார்ன் பண்றாரு. மொத்த தமிழ்நாடும் டிவிலே இதை பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஆளுங்கட்சியோட தலைவரை, அதுவும் முதலமைச்சரை சட்டமன்றத்திலேயே ஒருத்தர் இப்படி எதிர்க்கிறத தமிழ்நாடு அப்பதான் பார்த்துச்சு. ஆனா இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தாரு? ஜெயலலிதா, கருணாநிதின்னு ரெண்டு பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் கோலோச்சிட்டு இருந்தப்பவே அரசியலுக்குள்ள அவங்களுக்கே சவால் விடுற தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? வாங்க, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம். இங்க தான் விஜயகாந்த் மத்தவங்கள விட டோட்டலா வேற மாதிரி தெரியறாரு. ரஜினி, கமல் மாதிரியானவங்க ஜெயலலிதா, கருணாநிதி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனா கேப்டன் அந்த ரெண்டு பெரிய ஆலமரமும் செழிப்பா வளர்ந்து நின்னுட்டு இருந்தப்பவே தைரியமா களத்துல குதிச்சவரு. 2005ல மதுரையே அதிரும்படி ஒரு மாநாட்டை போட்டு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வருஷமே 2006 எலெக்ஷன்ல தனியா நின்னு 8.45% ஓட்டு வாங்குறாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. 100க்கும் மேல தொகுதியில ஜெயிக்க போறது யாருன்னு முடிவு பண்ற சக்தியா மாறுறாரு. அப்புறம் பாருங்க, 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த ஓட் ஷேர் 10.45% ஆகுது. இதை பார்த்து ஜெயலலிதா, கருணாநிதி ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜெர்க்கானாங்கன்னே சொல்லலாம். அப்ப ஆட்சியில இருந்த திமுக, தேமுதிகவை ஒரு ஆக்டர்ஸ் பார்ட்டின்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு விஜயகாந்த் கொடுத்த ஒரு நச் பதில் தான் இது. நடிக்க அதுவும் சரியா வராம தோத்து போன காகிதப்பூ இல்லனான்னு சொன்னாரு. இந்த பதில்ல தெரிஞ்சது அவர் வெறும் நடிகர் இல்ல, ஒரு பக்கா பொலிட்டீஷியன். இப்ப இத பாருங்க, இதுதான் பக்கா கேப்டன் ஸ்டைல். ஜெயலலிதா அவரை ஒரு தடவை குடிகாரர்னு சொல்ல, அதுக்கு அவர் கேட்ட இந்த கேள்வி இருக்கே, அப்பா, மொத்த தமிழ்நாடும் ஆடிப்போச்சு. இவ்ளோ தைரியமா ஆளுங்கட்சி அட்டாக் பண்ண முடியுமான்னு எல்லாரையும் யோசிக்க வச்சாரு. அவரோட இந்த அசுர வளர்ச்சியும் அந்த தைரியமும் அவரை யாருமே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாத்துச்சு. இதோட விளைவு ஒரு முக்கியமான கூட்டணிக்கு இது வழிவகுத்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, குடிக்காரர்னு சொன்ன அதே ஜெயலலிதா 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த் கூட கூட்டணி வைக்க ஆள் அனுப்புறாங்க. யாருமே எதிர்பார்க்கல. 41 சீட் கொடுத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறாங்க. அந்த எலெக்ஷன்ல 41 சீட்ல நின்னு தேமுதிக ஜெயிச்சது எத்தனை சீட் தெரியுமா? 1, 2 இல்ல, கரெக்டா மொத்தம் 29. இது ஒரு ஹிமாலய வெற்றி. இங்க தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குது. இந்த ஸ்லைட பாருங்க. அதிமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆட்சி அமைக்குது. சரி, ஆனா தமிழ்நாட்டோட முக்கிய கட்சின்னு சொல்ற திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டு விஜயகாந்தோட தேமுதிக மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியா உட்காருது. விஜயகாந்த் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவர். நினைச்சு பார்க்க முடியுதா? பதவி உச்சத்துல இருந்தாரு. ஆனா அந்த உச்சம் தான் ஒரு பெரிய மோதலுக்கு ஆரம்ப புள்ளியா அமைய போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. ஆட்சித் தலைவரான ஜெயலலிதாவுக்கும் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்துக்கும் நடுவுல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க மோதல் தான் அவரோட வீழ்ச்சியோட தொடக்கம். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஜெயலலிதா கவர்மெண்ட் பால் விலை, பஸ் டிக்கெட் விலையெல்லாம் ஏத்துனப்போதான். எதிர்க்கட்சியா தேமுதிக இதை சட்டமன்றத்துல ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. விவாதம் சூடானப்போ ஜெயலலிதா நேரா விஜயகாந்துக்கு ஒரு சவால் விட்டாங்க. விலைவாசி ஏத்துனதுக்கு அப்புறமும் நாங்க சங்கரன் கோவில் இடைத்தேர்தல தனியா நின்னு ஜெயிப்போம், உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்களும் தனியா நின்னு ஜெயிங்க பார்க்கலான்னு சொன்னாங்க. இந்த சவாலுக்கு விஜயகாந்த் கொடுத்த பதிலடி இருக்கேன், அது ஜெயலலிதாவே ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்துருச்சேன். ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்ல எப்படி ஜெயிக்கோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சங்கரன் கோவிலை பத்தி பேசுறீங்களே, நீங்க ஆட்சியில இருந்தப்போ பெண்ணாகரத்துல ஏன் தோத்தீங்கன்னு கேட்டாரு பாருங்க. மொத்த சபையுமே ஸ்தம்பிச்சு போச்சு. இதுக்கப்புறம்தான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த சம்பவம் நடக்குது. விஜயகாந்த் கோவத்துல கைய நீட்டி நாக்க துருத்த சபை போர்க்களமா மாறுது. கடைசியில தேமுதிக எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சபையை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அன்னைக்கோட அந்த மெகா கூட்டணியும் உடைஞ்சு போச்சு. இந்த மோதலுக்கு அப்புறம் ஜெயலலிதா தன்னோட அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. தேமுதிக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா தொகுதி வளர்ச்சிங்கிற பேர்ல முதலமைச்சரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு 8 எம்எல்ஏக்கள் போனாங்க. அப்புறம் கட்சியின் சீனியர் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனே ராஜினாமா பண்ணாரு. கடைசியா அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ண விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் பதவியையே இழந்துட்டாரு. இதுதான் தேமுதிகவோட சரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. அவரோட அரசியல் பயணம் ஏற்ற இறக்கங்களோட இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் விட்டுட்டு போன தடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அவரோட லெகசி என்ன? வாங்க பார்க்கலாம்.
திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை தாண்டி 3வதா ஒரு சக்தி வர முடியும்னு செஞ்சு காட்டினாரு. மக்களுக்கு ஒரு தைரியமான, ஆக்ரோஷமான ஆப்ஷனை கொடுத்தாரு. ஒரு புது கட்சி ஜெயிச்சதுலே பெரிய வெற்றி எதுனா அது அவரோட 2011 வெற்றி தான். அதே நேரத்துல அரசியல் எவ்வளவு சீக்கிரம் தலைகீழா மாறுங்கிறதுக்கு அவரோட கதையே ஒரு பெரிய பாடம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை அவர் எடுத்த அரசியல் முடிவுகள் வேற மாதிரி இருந்திருந்தா, அவரோட உடல்நிலையும் நல்லா இருந்திருந்தா, கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராகிருப்பாரா? ஒரு துணிச்சலான போராளிக்கும் சரிந்து போன ஒரு வீரனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு பத்தி இந்த கேள்வி நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா?